ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்பிஏக்கான சிலபஸ் தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்செட் எம்பிஏ நம்ம எக்ஸாம் எதுக்காக எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நான் ஒரு காலேஜ், யூனிவர்சிட்டி ஆர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல எம்பிஏ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமா எழுதி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, ஸோ நீங்க வந்து மார்க் நான் யூஜில கம்மியா எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே, டான்செட்ல அதிகமா ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க கேட்குற காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஓகே, அதனால இந்த நம்ம டான்செட் எக்ஸாம் எழுதுறோம். ஓகே, ஓகே. ஸோ டான்செட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 100 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுத போறோம். அந்த 100 மார்க்ல 5 செக்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. 5 செக்ஷன். ஒரு செக்ஷனுக்கும் நமக்கு வந்து 20 மார்க் டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 செக்ஷன்ஸுமே வந்து ஒரு டாபிக்க பேஸ் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனையும் நமக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி, செகண்ட் குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, தேர்டு பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ், ஃபோர்த்து வெர்பல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிஃப்த்து வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இந்த மாதிரி 5 செக்ஷனை 5 டாபிக்கு கீழே பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் டேட்டா சஃபிஷியன்சி பற்றி கேட்பாங்க. டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணி, நான் வந்து இந்த கொஸ்டினை வச்சு அவங்க சொல்ற ஆன்சரை என்னால பண்ண முடியுமா முடியாதா, அது நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத மட்டும் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போதும். அதான் டேட்டா சஃபிஷியன்சி. போதுமான தகவல் இருக்கிறதா அப்படின்னு, எஸ் இருக்கு, இல்ல அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிப்பீங்க. நம்ம கோச்சிங் நம்ம கிளாஸ் இருப்போம் இல்லையா, அதில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் அபிலிட்டி. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லை வந்து அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் சிஸ்டம் வருது, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வருது, பெர்சன்டேஜ் வருது, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது, குவாட்ரேட்டிவ் ஈக்குவேஷன்ஸ், அடுத்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அடுத்து ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டைம், ஒர்க் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி இந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் நமக்கு வந்து குவான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறவங்க தாராளமா இதுல நீங்க ஈஸியா லைக் மார்க் வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு கஷ்டம் மேக்ஸ், எனக்கு கொஞ்சம் தான் வரும் அப்படிங்கிறவங்களும் இதுல நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்க எல்லா டாபிக்ஸ்க்குமே நம்ம 6th to 10th படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு லைட்டா மேலோட்டமா வாட் இஸ் வாட்னு சொன்னாவே உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். அதனால குவான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பயப்பட தேவையே இல்லை. அடுத்து மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிசினஸோட சூழ்நிலையை கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு கம்பெனி இது இப்படி ரன் ஆயிட்டு இருக்கு, திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனையில நீங்க ஒரு செக்ரட்டரியாவோ இல்ல இந்த கம்பெனியோட ஓனராவோ இல்ல சிஇஓ, டைரக்டரா, இந்த மேனேஜிங் டைரக்டர் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது நீங்க கம்பெனியை க்ரோ ஆகுறதுக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன முடிவுகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஒரு செக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, ஒரு பிசினஸ் சிச்சுவேஷன்ஸ், அதாவது ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து இந்த சூழ்நிலை நீங்க எப்படி சமாளிப்பீங்கன்னு சொல்லி ஒரு 10 கேள்விகள் கேட்பாங்க. அது மாதிரி 2 கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணி அது பண்ணிடுவோம் ஈஸியா. ஆனா அந்த சிச்சுவேஷன் கதையை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம வந்து வீடியோல போடலாம். ஓகேங்களா? 4வதா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்பல் ஆக்டிவிட்டி. வெர்பல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்கு, உங்களோட இங்கிலீஷ் லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான். ஸோ பேசிக்கா இங்கிலீஷ் நாலேஜ், அதாவது எரர்ஸ் கண்டுபிடிக்கிறது, யூசேஜ் அண்ட் கிராமர், பஞ்சுவேஷன், இந்த மாதிரி விஷயம் ஒரு நம்ம அதிகமா லைக் அதிகமா நம்ம கொஷின் பேப்பர்ஸ்லயோ புக் புக் பேக்லயும் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து வெர்பல் ஆக்டிவிட்டிலேயே கேட்பாங்க. அது தாண்டி நமக்கு வராது. ஓகேங்களா? அடுத்த சினானிம்ஸ், ஆன்டம்ஸ் கேட்கறது, அப்புறம் ஆர்டிகல்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு வெர்பல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க. அதனால நீங்க அதுக்கு பயப்பட தேவையில்லை. அடுத்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறதும் அதே மாதிரி உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில் அண்ட் நீங்க வந்து எவ்வளவு ஃபாஸ்டா படிச்சு ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்றதுக்காக தான். ஏன் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. பிசினஸ் சிச்சுவேஷன் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. லைக் ஒரு ஜென்ரலான ஒரு பேராகிராஃப், ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்டோரி படிச்சு அந்த ஸ்டோரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்க அந்த ஸ்டோரியில இருந்தே வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேராகிராஃப் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 பேஜ் கிட்ட இருக்கும். அந்த பேராகிராஃப் ஆல்மோஸ்ட் 2 பேஜஸ் இருக்கும். ஸோ இந்த
ரீடிங் காம்ப்ரஹென்ஷன பொறுத்தவரைக்கும் நான் இத ஃபுல்லா படிச்சு, அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, கொஸ்டின படிச்சு, அப்புறம் எழுதுறதுக்குள்ள அந்த 2 மணி நேரம் எப்படி சீக்கிரமே போயிடுமே! எப்படி நம்ம படிக்கிறது? எப்படி நம்ம அதுக்கு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கு ஆன்ஸர் பண்றது? அப்படிங்கிற நெறைய டவுட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதையும் நீங்க சிம்ப்ளிஃபைடா நீங்க வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அட்டெண்ட் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பிசினஸ் சிட்யூவேஷன் அனாலிசிஸும் சரி, ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் சரி, ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து ஃபுல் பேராகிராஃப் படிக்காமயே நீங்க எப்படி டக்குனு ஆன்ஸர் பண்றது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம எக்ஸாம் டிப்ஸ் வீடியோல நம்ம கண்டிப்பா அத நான் வந்து டீட்டெயில்டா சொல்றேன். இந்த வீடியோல சொன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிடும். அதனால நான் அதுக்கு செப்பரேட்டா வீடியோ போட்டுறேன். அதனால இந்த ஒரு மேஜரா இந்த ஒரு 5 டாபிக்ல இருந்து தான் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்னு 2024 அண்ட் 25ல ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு 5, 6 கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து 2023யோட கொஸ்டின் பேப்பர்ல கேட்டாங்க. அது யாருமே வந்து படிச்சுட்டும் போகாம இருந்தோம். லைக் 2023ல கொஸ்டின்ல கேட்கும்போது எல்லாரும் முழிச்சுட்டோம். என்னடா இது இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படிச்ச மாரியே இல்லையே! பார்த்தா அது லாஜிக்கல் ரீசனிங். அதுக்கப்புறம் 24, 25ல கொஞ்சம் உஷாராயி நம்ம அதையும் படிச்சுட்டு போணும் அப்படின்றது மாரி வந்துட்டோம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்தவரைக்கும் நீங்க மேலோட்டமா படிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப டெப்த்தாலாம் படிச்சுக்க தேவையில்ல. சீரிஸு, சீட்டிங் அரேஞ்ச்மென்ட், பிளட் ரிலேஷனு, டைரக்ஷன் சென்ஸ் அந்த மாதிரி சும்மா மேலோட்டமான விஷயம். டைரக்ஷன் சென்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க 2023 கொஸ்டின் பேப்பர்ல. ஸோ நீங்க அது மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். மேஜரா நீங்க டேட்டா சஃபிஷியன்சி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். புரிஞ்சுதுன்னா நீங்க எழுதிரலாம். லைக் வந்து எனக்கு அந்த ஆன்சர் எப்படி படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சியோட ட்ரிக் லைக் வந்து இது இப்படி படிச்சா மட்டும் போதும். ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா, 20 கொஸ்டினுக்கும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 1 ஓகே. குவான்ட்ஸ பொறுத்தவரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ் நீங்க எல்லா சம்மும் போட்டு பார்த்து தான் ஆகணும். அடுத்து பிசினஸ் சிட்யூவேஷன் அனாலிசிஸ் ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். அடுத்து வெர்பல் ஆக்டிவிட்டி உங்களோட இங்கிலீஷ் நாலேட்ஜ பொறுத்தவரைக்கும். ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் ரொம்ப சிம்பிளா நம்ம படிச்சிடலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்டான ஒரு டான்செட் எம்பிஏவோட சிலபஸ். உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் டீட்டெயில்டா குடுக்குறேன். நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதோட பிடிஎஃப் என்ன பண்றேன் அப்படின்னா, அழகா என்னோட டெலகிராம் சேனல்ல நான் வந்து பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகே. ஸோ அத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.